ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துகிற மாதிரி, அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, கேட்குறவங்களுக்கும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், நமக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளை பற்றி அடுத்தவங்க கிட்ட தெரியப்படுத்துகிறதே நம்மளுடைய வார்த்தைகள் தான். ஸோ நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, என்கரேஜிங்காக இருந்தது அப்படின்னா, நமக்கும் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் காலையில் ஃபஸ்ட்டு திங் பண்ணுறது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்பும்போது கூட நம்ம இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் அனுப்பலாம். இது ரொம்ப அவங்களுக்கு அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பார்க்கும்போது அந்த டேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தோஸ் ஹூ ஃப்ளை சோலோ ஹேஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் விங்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தனியாக பறக்கிற பறவைகளுக்கு எப்போவுமே ஸ்ட்ராங்கான ஒரு விங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா நம்மளோட பருந்து எடுத்துக்கலாம். மித்த பறவைகளோட சிறகுகள் விட அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பருந்துனாலே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஆனால் எப்பவும் தனியாக தான் பறந்துட்டுருக்கோம். இதை வந்து எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, தனியாக இருந்து வாழ்க்கையில் போராடுற மக்கள் வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பாங்க, மித்தவங்களை விட ரொம்ப பலசாலிகளாக, மனதளவில் ரொம்ப பலசாலிகளாக இருப்பாங்க அப்படின்ற அர்த்தத்தில் தோஸ் ஹூ ஃப்ளை சோலோ ஹேஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒன்ஸ் யூ கேரி யுவர் ஓன் வாட்டர் யூ வில் நோ த வேல்யூ ஆஃப் இட். இதுக்கு என்ன அப்படின்னா, உனக்கு தேவையான தண்ணீரை நீயே சுமந்துட்டு போன, நீயே தேடி எடுத்து சுமந்துட்டு வர அப்படின்னா தான் அதோடைய மதிப்பு உனக்கு தெரியும் அப்படிங்கிறதான் இதுக்கு உண்டான அர்த்தம். இது வாழ்க்கையில் எப்படி பொருந்தும் அப்படின்னா, உனக்கு உண்டான தேவைகளுக்கு நீயாவே சம்பாதிச்சு நீயாவே பணம் சேர்த்தினாதான் அந்த பணத்தோட வேல்யூ உனக்கு தெரியும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு நீ அதை சம்பாதிச்சு நீ அதை கொண்டு வந்த அப்படின்னா அதோட வேல்யூ உனக்கு அப்போ தான் நல்லா தெரியும், அதோட மதிப்பு உனக்கு அப்போ தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஒன்ஸ் யூ கேரி யுவர் ஓன் வாட்டர் யூ வில் நோ த வேல்யூ ஆஃப் இட். நெக்ஸ்ட் ஒன், த வே யூ ட்ரீட் யுவர் செல்ஃப் செட்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் அதர்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னையே நீ எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணிக்கிறியோ, எந்த அளவுக்கு உனக்கு நீயா மதிப்பு கொடுத்துக்கிறியோ அதை வச்சு தான் மித்தவங்க உனக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம். நம்மளை நாமளே வந்து நம்ம ஒரு உயர்வான இடத்துல வச்சுக்கணும், நம்ம ரொம்ப தாழ்ந்து போயிடக்கூடாது. நம்ம ரொம்ப தாழ்வாக நாமளே தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களும் நம்மளை வந்து அந்த மாதிரி தான் நினைப்பாங்க அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம். ஸோ நம்மளை எப்போவுமே உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு தான் நம்ம வந்து நம்மளை ட்ரீட் பண்ணிக்கணும். அப்போ தான் அடுத்தவங்க நம்மளை வந்து ரொம்ப தாழ்வாக நினைக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த அர்த்தம். த வே யூ ட்ரீட் யுவர் செல்ஃப் செட்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் அதர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நெவர் ட்ரேட் யுவர் ரெஸ்பெக்ட் ஃபார் அட்டென்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடைய மரியாதையை அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக விலை பேசிடாதே அப்படின்றது அர்த்தம். சில பேர் அடுத்தவங்களுடைய ஒரு கவனிப்பு தேவை, அடுத்தவங்களோட அட்டென்ஷன் வேணும், அடுத்தவங்க நம்மளை கவனிக்கணும், நம்ம செய்கிறோம் என்ன செய்கிறோன்னு கவனிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட சுய மரியாதையே கூட ரொம்ப தாழ்த்திக்குவாங்க. அந்த மாதிரி நீ வந்து தாழ்த்திக்காத. நெவர் ட்ரேட் யுவர் ரெஸ்பெக்ட் ஃபார் அட்டென்ஷன். அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக உன்னுடைய மரியாதையை விலை பேசாதே. நெக்ஸ்ட் ஒன், இஃப் தே செட் இட் இஸ் இம்பாசிபிள் ரிமெம்பர் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தெம் நாட் ஃபார் யூ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இது சரி வராது, இது நல்லா இருக்காது, இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய ஒரு கூட்டமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இது முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர உங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்லலை. அவங்களோட லைஃப் வேறு, உங்களோட லைஃப் வேறு. முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்களால முடியாத விஷயமா இருக்கலாம், ஆனால் உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இஃப் தே செட் இட் இஸ் இம்பாசிபிள் ரிமெம்பர் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தெம் நாட் ஃபார் யூ. நெக்ஸ்ட் ஒன், கீப் ஷைனிங் இட் மேக்ஸ் யுவர் ஹேட்டர்ஸ் பிளைண்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போவுமே பிரகாசமாக இரு. நீ பிரகாசமாக இருக்கும்போது உன்னுடைய விரோதிகள் அந்த வெளிச்சத்தில் குருடாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட ஹேட்டர்ஸ் வந்து எப்போவுமே நம்ம வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம எப்போவும் பிரகாசமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பிரகாசத்தினாலேயே அவங்களுடைய கண்கள் குருடாகிவிடும். அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து நம்மளை
ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்க வந்து பவர்லெஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். கீப் ஷைனிங், எப்போவுமே பிரகாசமாக இரு, எப்போவும் ஸ்ட்ராங்காக இரு, எப்போவும் வந்து ஜெயிச்சிட்டே இரு அப்படின்ற அர்த்தத்தில் இதை எடுத்துக்கலாம். ஸோ கீப் ஷைனிங், இட் மேக்ஸ் யுவர் ஹேட்டர்ஸ் பிளைண்ட். உன்னுடைய விரோதிகளை அது குருடாக்கிவிடும். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ் கொட்டேஷன்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.